மற்றொரு முக்கிய செய்தி, கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் இடங்களை கண்டறிய போலீசார் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலை பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் இடங்களை கண்டறிவதற்காக போலீசார் வாகனத்தில் சென்று தீவிர ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். 5 அணிகளாக பிரிந்து கள்ளச்சாராய ஊழல்களை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், இது தொடர்பான விரிவான விவரங்களை சொல்லலாம். வணக்கம் சரவணன். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை தொடர்ந்து போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாமல் வடக்கு மாவட்டங்கள் திருவண்ணாமலை, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்குமே கல்வராயன் மலையிலிருந்து தான் இந்த கள்ளச்சாராயம் என்பது காய்ச்சப்பட்டு ஊழல்களில் வைக்கப்பட்டு விநியோகிக்கப்படுவதாக போலீசார் அவ்வப்போது தேடல்களில் ஈடுபடுவார்கள். இந்த நிலையில இந்த விவகாரம் பெரும் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் நாவு வாங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதற்கென பிரத்யேகமாக போலீசார் தேடுதல் வேட்டையில ஈடுபட தொடங்கியிருக்கின்றனர். குறிப்பாக இன்று காலையிலிருந்து அந்த தேடுதல் வேட்டை என்பது தொடங்கியிருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பல்வேறு இடங்கள்ல பிரிந்து தேடுதல்களை தொடங்கியிருக்கின்றனர். முதற்கட்டமாக 50 காவல்துறையினர் 5 அணிகளாக பிரிந்து கல்வராயன் மலையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், அதாவது பொட்டியம் தொடங்கி மேலே இருக்கக்கூடிய வெள்ளிமலை வரையில இருக்கக்கூடிய அடர்ந்த பகுதிகளில் புதர்களுக்குள்ளாக சென்று ஊழல்கள் ஏற்கனவே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடங்கள் மற்றும் எங்கெங்கெல்லாம் தகவல்கள் இருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் பிரிந்து தேடுவதற்காக வெள்ளிமலையில முகாமிட்டிருக்கின்றனர். 5 அணிகளும் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று தேடி ஊழல்கள் இருந்தால் அதனை அழித்த வீடியோக்களை பதிவிட வேண்டும் என்றும் உடனடியாக அதன் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ரிப்போர்ட் செய்ய வேண்டும் எனவும் அவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. தங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.